சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பல வெற்றிப்படங்களை கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 75 வயதை கடந்த பின்னும் இன்றைக்கும் இளம் நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் வெற்றிகளை குவித்து வருகிறார். இவர் நம்பிக்கை இல்லாமல் நடித்த ஒரு படம் பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் இந்த படம் ஓடவில்லை என்றால் இசையமைப்பதை நிறுத்திவிடுகிறேன் என்று இளையராஜா சவால் விட்டுள்ளார். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா மற்றும் என்றும் இளமை நடிகை நதியா ஆகியோர் நடிப்பில் வெளியாகி பெரிய வெற்றி பெற்ற சூப்பர் ஹிட் திரைப்படம்தான் ராஜாதிராஜா. 1989ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி வெளியான இந்த படம் தனது 37வது ஆண்டை நிறைவு செய்கிறது. தமிழ் சினிமாவில் பல வெற்றிப்படங்களை கொடுத்த இயக்குனர் ஆர். சுந்தர்ராஜன் எழுதி இயக்கிய இந்த படத்தில் ரஜினிகாந்த், ராஜசேகர், சின்ராசு என இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார். ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த படத்தில் பயந்த சுபாவம் கொண்ட சின்ராசு தைரியசாலியாக இருக்கும் ராஜசேகருக்கு எப்படி உதவுகிறார் என்பது பற்றி தான். செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு சென்ற ராஜசேகர் தன்னை குற்றமற்றவன் என்பதை எப்படி நிரூபிக்கிறார் என்பதுதான் இந்த படத்தின் கதை. 80களில் இறுதியான 1989ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இந்த படம் குறித்து பேசிய ரஜினிகாந்த், ஒருமுறை இளையராஜா என்னிடம் வந்து என் அண்ணன் பாஸ்கரின் தயாரிப்பில் நீங்கள் ஒரு படம் நடிக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே நான் சம்மதம் தெரிவித்தேன். அப்படி உருவான படம்தான் ராஜாதிராஜா என்று ரஜினி கூறினார். இந்த படத்தின் இயக்குனர் சுந்தர்ராஜன் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் எனக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியாது. படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. படத்தயாரிப்பாளர் பாஸ்கர் சார் என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் படத்தை பற்றி எதுவும் பேச மாட்டார். அதேபோல் இயக்குனர் சுந்தர்ராஜனும் என்னிடம் எதுவும் சொல்ல மாட்டார். இதனால் இந்த படம் எப்படி வருமோ என்ற பயம் எனக்குள் ஏற்பட்டது என்று ரஜினி தனது தயக்கத்தை பற்றி பேசினார். இந்த கவலையை ரஜினிகாந்த் இளையராஜாவிடம் கூறிய போது அவர் சிரித்துக்கொண்டே, இந்த படம் சில்வர் ஜூப்ளி 25 வாரங்கள் ஓடவில்லை என்றால் நான் ஹார்மோனியம் வாசிப்பதையே நிறுத்திவிடுகிறேன். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் நடியுங்கள் என்று மிகவும் நம்பிக்கையுடன் கூறினார். இளையராஜா சொன்னால் அதை செய்து விடுவார். அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெள்ளி விழா கொண்டாட வேண்டும். அப்படி இல்லையென்றால் நானே 2 திரையரங்குகளில் பணம் கொடுத்து வெள்ளி விழா ஓட வைத்து விட வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். ஆனால் ராஜாதிராஜா படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வெள்ளி விழா கொண்டாடியது. இளையராஜா சரியாக கணிப்பார். அப்படி ஒரு திறமையும் ஞானமும் கொண்டவர் அவர் என்று ரஜினி இளையராஜாவை புகழ்ந்து பேசியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.